மக்களே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. குரூப் 4க்கு மேக்ஸ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த புது சிலபஸ்க்கு புது புக்கு, ஓல்டு கொஸ்டின் பேப்பர், ஆர்எஸ் அகர்வால் புக். அதுவும் ஆர்எஸ் அகர்வால் வந்து அரித்மெட்டிக் தனியா, ரீசனிங் தனியா இருக்கு. இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு குரூப் 4 தரத்துல 1000 கணக்குகள் 100% ஷார்ட்கட்ல நடத்த போறோம். அதில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 கணக்கு வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ல நடத்தியிருக்கேன். சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் புக்கில் அவ்வளவா இருக்காது. அப்போ நம்ம பழைய கொஸ்டினும் ஆர்எஸ் அகர்வால் புக்கும் ஒப்பிட்டு படித்தாவே போதும். நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு பாருங்களேன். இப்போ கிளாஸ் 1 எடுத்துக்கிட்டா இதில் வந்து ஒரு 10 கணக்கு எடுத்துருக்கேங்க. இந்த 10 கணக்கு எடுத்துட்டு அதுக்கு ஆன்சர் கீ இங்கே கொடுத்துட்டேன். சரிங்களா? வீடியோவே இருக்கும். ஓகேவா? இதுக்கு கீழே ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இதுக்கு ரிலேட்டடாக எப்படி இருக்குது இப்போ இங்களே பாருங்களேன். 2004 எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்களேன் 2010 எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்பரே கொடுத்துருக்காங்க. 140வது கொஸ்டின், 158வது கொஸ்டின். இதில் 325வது கொஸ்டினா சிம்பிளிஃபிகேஷன் சொல்லிட்டு 75,983 இன்ட்டு 75,983 மைனஸ் 45,983 இன்ட்டு 45,983 டிவைட் பை 30,000 கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு 2020 கேட்டிருக்காங்க. இது பாருங்களா, நம்ம டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. எதுவுமே மாற்றலை, அப்படியே அச்சடிச்ச காப்பி மாதிரி 2020 டிஎன்பிசியில் கேட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ பாருங்க, அப்புறம் என்ன பண்ணுறேன், நான் கிளாஸ் எடுத்து கொடுத்துட்றேன். அதுக்கு அகர்வால் புக்கில் இருக்கிற கொஸ்டினும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் வரும். இந்த மாடல் அட்வான்ஸாக கேட்டா, இப்படி கேட்டா, அப்படி கேட்டால் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. இங்கே வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்லேயே அதுக்கு மேலே இல்லை. உங்களுக்கு கற்பனையில் தோன்றதால அந்த கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? இப்போ இன்னொன்று பாருங்களேன். இப்போ கிளாஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 கொஸ்டின் நடத்தியிருக்கேன். கரெக்டுங்களா? இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது 12வது கொஸ்டின் பாருங்கள். 2019 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 789ன்றது 3 முறை பெருக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 211ன்றது ஒரு 3 முறை பெருக்கிட்டு நடுவில் ப்ளஸ் வச்சுருக்காங்க. நான் கீழே கற்று படிக்கல. ஓகேவா? இந்த கணக்கு அப்படியே இங்கே பாருங்களேன். ஆர்எஸ் அகர்வால் புக்கில் நான் பாருங்கள் பேஜ் நம்பரே எடுத்துகிட்டு வந்துருக்கேன். நம்பர் சிஸ்டம்ன்ற தலைப்பில் 9வது டாப் புக் பேஜ் நம்பரில் எக்ஸாம்பிள் 11 வந்து பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள். 789 3 முறை இருக்கா, 211 3 முறை இருக்கா, நடுவில் ப்ளஸ் குறி போட்டிருக்காங்களா? இதை இவங்க எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னா a³ + b³ டிவைட் பை a² - ab + b² அப்படின்னு சால்வ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றும் இல்லைப்பா, ஒரு எண் 3 முறையும் இன்னொரு எண் 3 முறையும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2 நம்பருக்கு நடுவில் ப்ளஸ் இருந்தால் அந்த 2 நம்பரையும் கூட்டிங்க. 789யும் 111யும் கூட்டினா 1000 வரும். அதான் ஆன்சர். பாருங்க, முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் ஷார்ட்கட். இதே மைனஸ் இருந்தால் கழிக்க சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்க, அங்கே நம்ம இதில் ஆப்ஷனே 1000 இருக்கும், டிக் பண்ணியிருப்பேன். கரெக்டுங்களா? அது பாருங்க பர்ஃபெக்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும், ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ 4 கிளாஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45 கொஸ்டின் நடத்திருக்கேன். எத்தனை நடத்திருக்குன்னு தெரியல. சரி, ஓகே, 4 கிளாஸில் நடத்தின கொஸ்டின் அதுக்கு ரிலேட்டடாக ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸை கொடுத்துருக்கேன். நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போது என்ன ஆகும், ஓகேப்பா இதை மட்டும் படித்தாவே போதும், கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இதில் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கு எல்லா தலைப்புக்கும் படிக்கணுமான்னு கேட்டால் வேண்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளிஃபிகேஷன்னா புக்கில் அவ்வளோவா இருக்காது. அதுக்கு நம்ம அடிஷ்னலாக ஆர்எஸ் அகர்வால் புக்கு படிக்கணும். இதே பர்சன்டேஜ்ன்றது புக்லேயே 100க்கு மேற்பட்ட கணக்கு இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் புக்கு படிக்கணும். புக்கையும் நம்மளுடைய புக்கையும் கொஸ்டின் பேப்பர், ஓல்டு கொஸ்டின் பேப்பரையும் பார்த்தாவே போதும். தெளிவாக புரியுதுங்களா? நீங்கள் குழப்பிக்கலாம் வேணாம். நான் அந்த 1000 கொஸ்டின் அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எதெல்லாம் புக்கில் படிக்கணும், எதெல்லாம் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் படிக்கணும், இதுக்கு நடுவில் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இவ்வளோதாங்க மேக்ஸ். இந்த கான்ஃபிடென்ட் வரத்துக்காக நான் ஒரு பிடிஎஃபே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி 1000 கணக்கு குரூப் 4க்கு நடத்துகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அது என்ன பேரில் கொடுத்துருக்கேன் அப்படின்றதும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.
கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தலைப்பாக சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதான் நம்ம சிலபஸ்லையும் இருக்கும். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படியெல்லாம் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைப் 1 டைப் 2 கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கிளாஸ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், 2018 டிஎன்பிசியில் கேட்டிருப்பாங்க 171 × 171 மைனஸ் 69 × 69 டிவைட் பை ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது 240ங்க. இதுக்கான ஷார்ட்கட் என்ன சொல்லியிருப்பேன், ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும், சும்மா ஒரு ஓவராலாக சொல்லிட்டு போயிடுறேன். இதில் வந்து ஒரு எண் இந்த பக்கம் 2 முறையும் அந்த பக்கம் வேற ஒரு எண் 2 முறையும் பெருகிட்டு நடுவில் மைனஸ் வந்துட்டாவே இந்த 171 ஒரு நம்பரையும் 69ன்ற இன்னொரு நம்பரையும் ஒரு முறை கூட்டுங்க, ஒரு முறை கழிங்க. ஒரு முறை கூட்டும் போது ஒரு மதிப்பு கிடைக்கும், கழிக்கும் போது இன்னொரு மதிப்பு கிடைக்கும். இந்த 2 மதிப்பில் கீழே இருக்குல்ல, இப்போ 240 அப்படின்னு பார்த்தா அந்த 171யும் 69 கூட்டினா வருது. அப்போ கூட்டினா வருதுன்னா அதை விட்டுருங்க. அப்போ 171யும் 69 கழிங்க, 202ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு. சாரி, 102ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? இவ்வளோதான் ஷார்ட்கட். இப்போ இதுதான் மெத்தேடு. இந்த மெத்தேடில் நான் என்ன பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 10 கணக்கு ரொம்ப அட்வான்ஸாக கேட்கக்கூடிய சம்லாம் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்களேன், நல்லா கவனிச்சிங்க. இங்கே இருக்கிற இந்த அட்வான்ஸாக 2021 கேட்டிருக்காங்க பாருங்க, இது கூட ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இல்லை, அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? இங்கே பாருங்க, நான் அதுக்கு ப்ரூஃபே எடுத்துருக்கேன். 158வது கொஸ்டினாக எஸ்எஸ்சியில் 2004 கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இதே மாடல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 325வது கேள்வி 2010 எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ 3 கொஸ்டின் தான் இதுக்கு ரிலேட்டடாக இருக்குது, இதுக்கு மேலே இல்லை. ஓகேவா? நம்மளே அட்வான்ஸாக நடத்திட்டோம். ஆர்எஸ் அகர்வாலை விட நம்ம அட்வான்ஸாக நடத்திருக்கோம். நம்மளை தாண்டி இந்த மாடல் போகாது. ஒன்று கேட்டால் இதே மாடல் தான் கேட்கணும், இல்லைன்னா கேட்கவே கூடாது. கொஸ்டினே கேட்க மாட்டாங்க, வேறு எதனா கேட்பாங்க. தெளிவாக புரியுதுங்களா? இப்போ செகண்ட் டைப். இந்த செகண்ட் கிளாஸில் வந்து கிட்டத்தட்ட 3 டைப் எடுத்திருப்பேன். இதில் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு நம்பரை 3 முறையும் இன்னொரு நம்பரை அந்த பக்கம் ஒரு 3 முறையும் கொடுத்துட்டு நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ கொடுத்தாங்கன்னா அந்த 2 நம்பரையும் ப்ளஸ் கொடுத்தா கூட்டிக்கணும், அந்த 2 நம்பர்லேயும் மைனஸ் கொடுத்துருந்தா கழிச்சுக்கணும். அவ்வளோதான், ஷார்ட்கட்டே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இதில் பாருங்கள், நிறைய சம் எடுத்துருக்கேன். எல்லாமே டிஎன்பிசி ஒரிஜினல் கேள்வி தான். இதில் இங்கே பாருங்கள், 2024 கூட ஒரு சம் கேட்டிருக்காங்க இந்த மாடல். அதாவது 3 எண் வந்து 3 முறை கேட்டிருப்பாங்க. இதுக்கு நான் ஷார்ட்கட்டே சொல்லியிருப்பேன். இதுக்கு ரிலேட்டடாக ஆர்எஸ் அகர்வால் புக்கில் கூட ஒரு சம் இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், அப்படியே கீழே வாங்க. இதை பார்த்தீங்களா, 2 3 4 5 6 இப்போ பாருங்க, எல்லாம் எஸ்எஸ்சி கொஸ்டின் தான் இருக்குது. எம்பிஏ கொஸ்டின் கூட இருக்குதுங்க, பார்த்துங்க. இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், தெளிவாக புரியும். இதில் இது பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் வந்து இன்னும் கேட்கல. சரிங்களா? நம்மளுடைய எக்ஸாமில் மேபி கேட்கலாம். கேட்டால் கூட அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ஒரு 3 எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை இருக்குது. இது 3த்தையும் கூட்டினாவே முடிஞ்சு போச்சு. இந்த நடுவில் வைத்து விட்டுடலாம். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று ரூட் வச்சு கொடுத்துருக்காங்க. ரூட் வச்சு நான் ஒன்றும் கிளாஸ் எடுக்கலை, அது சொல்லும் போது இது புரியும். சரிங்களா? பட் இது எஸ்எஸ்சி 2005 கேட்டாங்க. புரியுதுங்களா? எவ்வளோ மாடல் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணவே போதும். இவ்வளோதான் இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து வித்தியாசம்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல பெருக்களுக்கு பதிலாக ப்ளஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நான் ஆர்எஸ் அகர்வால் புக்கே உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். புரியுதுங்களா? அடுத்த டைப்பை நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு எண்ணை 2 முறை கூட்டி ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த 2 நம்பரை ஒரு முறை, அதாவது ஒரு முறை கூட்டி ஒரு முறை கழித்து கீழே ஒரு முறை பெருக்கி ஸ்கொயர்லாம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மாடல் கூட இங்கே இருக்குதுங்க நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக்கில். இது பாருங்கள். ஸோ இதை இங்கே கொடுத்து வச்சுருக்கேன் அந்த கொஷின்ஸும். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இவங்க வந்து இதுக்கு வந்து ஃபார்முலா பேஸ்டு போட்டிருக்காங்க. a+b² மைனஸ் a-b² அதை இவங்க சுருக்கி 4ன்னு ஆன்சர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏ பி வேல்யூலாம் நீங்கள் அப்ளை பண்ணி சுருகுனா 4ன்னு வருதுன்னு.
பட் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இப்படிலாம் போடாதீங்க. இந்த 893க்கு 2ன்னு வச்சுங்க, 786 இருக்கு இல்லையா, அதுக்கு 3ன்னு வச்சுங்க. இதில் அப்ளை பண்ணி பாருங்கள், ஆன்சர் 4ன்னு வரும் அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுத்துருப்பான். அந்த வீடியோ பார்க்காதவங்க இதை கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் போய் நீங்கள் பாருங்கள், ஆன்சர் கீழே கொடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ இதில் போய் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் ஓகேங்களா. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ரூட்டில் கொடுத்து வச்சுருப்பாங்க. இது கூட நிறைய பேர் வந்து சர்க்கிள் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் 2014, 2016, 2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், அதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒன்றுமே இல்லை, ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி தான். இது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆப்ஷன் வச்சு போடுற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், ஒரே செகண்டில் போடுற மாதிரி. கரெக்டுங்களா. அதுக்கப்புறம் இதுக்கான ஆன்சருக்கு இதுக்கு ரிலேட்டடா 2009 பிசிஎஸ்னா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க போல இருக்குது. RS அகர்வால் புக்கில் இருக்குது. அப்புறம் பாருங்க ஒரு 4 கொஸ்டின் இருக்குதுங்க, 4மே கொடுத்துட்டேன் சரிங்களா. ஸோ இதில் வந்து இந்த கணக்கெலாம் நான் நடத்திட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல ப்ளஸ், ஒரு இடத்துல மைனஸ், நிறைய கொஸ்டின் வந்து சேமாக இருக்குது சரிங்களா. ஸோ புள்ளி வச்சு நம்பர் மட்டும்தான் நான் நடத்தலைன்னு நினைக்கிறேன். இந்த 40வது கொஸ்டினை போட்டு பாருங்க, தெரியல நான் சொல்கிறேன். என்ன ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க ரூட் ஆஃப் 0.01ன்னு எடுத்துக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதால இதுக்கு நியரஸ்ட் பெரிய நம்பராக இருக்கணும். ஆப்ஷனில் வந்து இப்போ 3 2 முறை பெருக்கணும், 0.03 2 முறை பெருக்கணும், இல்லை 0.3 2 முறை பெருக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், தெரியலனா சொல்லுங்கள், இதை போடலாம் சரிங்களா. அடுத்தது இது வந்து இப்போ நடத்த போகிறேன், இன்னைக்கு கிளாஸில் இருக்க போது சேம் நம்பராக கொடுத்துருந்தா எப்படி போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா. இதில் ப்ளஸ் வந்தால் மைனஸ் வந்தான்னு ஒரு 8 கொஸ்டின் இருக்குது. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இங்கே பாருங்கள், MBA எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, SSCயில் 2005 கேட்டிருக்காங்க, MBAவில் 2007 கேட்டிருக்காங்க, SSCயில் 2006 கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மாடல் இருக்குது, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ நான் வச்சிருக்கிற புக்கு இதுதாங்க. நான் புக்கு கூட கொடுத்துட்டேன், பட் இதுக்கு PDF-லாம் கொடுக்கலாமான்னு தெரியல. அதெல்லாம் கொடுத்தா பிரச்சனை தான் வரும். அதெல்லாம் வேணாம், நமக்கு எதுக்கு. நான் தான் அதில் உட்காந்து பக்கமாக பார்த்து எந்த கொஸ்டின் நீங்கள் படிக்கணுமோ செலக்ட் பண்ணி கொடுக்குறேன், அதை பச்சாவே போதும் இல்லையா. சூப்பர்ப்பா. ஸோ இப்போ இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். இது டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளிஃபிகேஷனுக்கு மட்டும் நான் எடுக்கிறது எல்லாமே RS அகர்வாலில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து ஹோம்மார்க்காக கொடுக்குறேன் சரிங்களா. நீங்கள் அதுவும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா நான் தெளிவாக சொல்லிடுறேன், சிம்பிளிஃபிகேஷன் நம்ம RS அகர்வால் புக்கை ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம், ஆனால் சதவீதத்துக்கு தேவையில்லை. சதவீதத்துக்கு நிறைய கொஷின் புக்கில் இருக்குது சரிங்களா. எதெல்லாம் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துங்களேன், அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது புக்கில். அதுக்கு வந்து நம்ம இந்த RS அகர்வால் புக் எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ அதே மாதிரி எதெல்லாம் கம்மியாக இருக்குதோ அதெல்லாம் நம்ம இந்த புக்கோட ஒப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நான் அப்பப்போ சொல்கிறேன் சரிங்களா. தெளிவாக புரியுதுங்களா. இப்போ எதுக்கு இந்த வீடியோ, ஒன்றும் இல்லை, இவ்வளோதான். இதை நீங்கள் அட்வான்ஸ் எல்லாம் யோசிக்காதீங்க. இதை மட்டும் நான் கொடுக்கறத மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நானே நல்லா உள்ள ஆராய்ச்சி பண்ணி தான் கொடுக்குறேன். இத்தனை புது புக்கு, ஓல்டு கொஸ்டின் பேப்பர், அதுவும் கடந்த 2013 இருந்து 2024 வரைக்கும் நடந்த கொஷின் எல்லாத்தையும் வச்சு டாபிக் வைஸாக பிரித்து வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த RS அகர்வால் புக்கு, இதோட தான். இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன். நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு ப்ரூஃபாகவே காமிச்சிட்டேன். இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குல்ல, அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க, PDF அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு போகும். நம்ம வெப்சைட்டுக்கு போனால் ஒன்றும் இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அங்கேயே டைம் ரோடு 15, 14, 13, 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்லிடுறேன், சிம்பிளிஃபிகேஷன் ஃபுல்லாகவே நான் முடிச்சுட்டு இப்போ ஒரு 100 கொஷின் முடிக்கிறேன்னா 100 கொஷின் ப்ளஸ் அகர்வால் புக்குக்கு ரிலேட்டடாக என்னென்ன சம் இருக்கோ அதெல்லாம் இணைச்சி PDF-ஆக தரேன் சரிங்களா. ஓகேவா, தெளிவாக புரிஞ்சிடுச்சா. ஸோ கூடவே வாங்க, ரொம்ப சிம்பிளாக மேக்ஸில் மினிமம் 20 அடிச்சிடலாம், 25க்கு 20 அடிச்சிடலாம், அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.